மந்திர பொக்கிஷத்தின் மாயம் வளமிகு கிராமம் நெல்லூரின் நீரோட்டமாய் பாயும் கதை. இந்த கதையில் 5 முக்கியமான கதாபாத்திரங்கள் உள்ளனர். அப்பனூர் அமரன், துளசி, அசுரநாயகன் ரவிகுமார், ஜோதிடம் ஜோதிகா மற்றும் மர்ம மந்திரவாதி மோகினி. பகுதி 1. நெல்லூர் ஒரு சுறுசுறுப்பான கிராமம், அதன் அடிபீடமான சுபிட்சமாக அறியப்பட்டது. அப்பனூர் அமரன் இந்நகரின் மிகச்சிறந்த விவசாயி. ஒவ்வொரு நாளும் அவர் தனது தோட்டத்தை விரிவாக பராமரித்து பயிர்களை வளர்ப்பார். துளசி, அமரனின் மகள், தனது தந்தையின் உதவியாளராக இருந்தார். அந்த வகையில் ஒரு நாளில் மர்ம மந்திரவாதி மோகினி கிராமத்திற்குள் வந்தாள். அவர் தனது மந்திரக் கலைகளை பயன்படுத்தி மக்களை வியப்பில் ஆழ்த்தினார். அதே சமயம் அசுரநாயகன் ரவிகுமார் மக்களை அடிமையாக ஆக்க முயற்சித்தான். இது அனைவரையும் அச்சமூட்டியது. ஜோதிடம் ஜோதிகா, கிராமத்தின் பிரபலமான ஜோதிடர், அசுரநாயகன் ரவிகுமாரின் வெற்றியை முன்கூட்டியே கணித்தார். ஆனால் அவருக்கு அந்த மந்திர பொக்கிஷத்தின் மாயம் பற்றிய முழுமையான தகவல்கள் இல்லை. இதனால் அமரன், துளசி மற்றும் ஜோதிகா மந்திரவாதி மோகினியிடம் ஆலோசனைக்காக சென்றனர். மோகினி மந்திர பொக்கிஷத்தை அடையும் வழிகளை அவர்களுக்கு சொல்லி தனது மந்திர பலங்களால் அவர்களுக்கு உதவினாள். அவர்கள் ஆழமான காட்டில் பயணித்து பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டனர். இந்த இடத்தில் கதையில் அசாதாரண மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. அவர்கள் கடைசியில் மந்திர பொக்கிஷத்தை கண்டுபிடித்து அதனை கைப்பற்றுகின்றனர். ஆனால் ரவிகுமார் அவர்களை வழியிலேயே தடுக்க முயன்றான். மோகினியின் கலைகளால் ரவிகுமாரின் சக்திகளை முடக்கி அவர்களை வெற்றி பெற உதவினாள். இப்போது நெல்லூர் கிராமம் மீண்டும் அமைதியடைந்தது. மக்கள் சந்தோஷமாய் வாழத் தொடங்கினர். அமரனும் துளசியும் தங்கள் தோட்டத்தை வளர்த்தனர். ஜோதிகா அவரது ஜோதிடக் கலைகளை மேலும் மேம்படுத்தினார். மோகினி தனது மந்திர பயணத்தை தொடர்ந்தாள். நெல்லூரின் சுபிட்சமான வாழ்வின் நடுப்பகுதியில் தொடங்குகிறது. அப்பனூர் அமரன் நெல்லூரின் மிகச்சிறந்த விவசாயி. அவரது மகள் துளசி தனது தந்தையின் அன்பான உதவியாளராக இருக்கிறார். அவர்களின் நிலத்தில் விளையும் பயிர்கள் நெல்லூரின் மக்கள் அனைவருக்கும் வாழ்வாதாரமாக இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் மர்ம மந்திரவாதி மோகினி வந்தாள். அவரது மந்திரக் கலைகள் மக்களை வியப்பில் ஆழ்த்தின. அவரது வருகையால் கிராம மக்கள் அனைவரும் குழப்பமடைந்தனர். அதே சமயம் அசுரநாயகன் ரவிகுமார் தனது சக்திகளை பயன்படுத்தி கிராமத்தை அடிமையாக ஆக்க முயன்றான். இது நெல்லூரின் அமைதியை கலைத்து மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. இந்த நேரத்தில் ஜோதிடம் ஜோதிகா, நெல்லூரின் பிரபலமான ஜோதிடர், அசுரநாயகன் ரவிகுமாரின் வெற்றியை முன்கூட்டியே கணித்தார். அவர் மந்திர பொக்கிஷத்தின் மாயம் பற்றிய சில அறிகுறிகளை அடைந்திருந்தார். ஆனால் முழுமையான தகவல்கள் இல்லை. அப்பனூர் அமரன், துளசி மற்றும் ஜோதிகா மந்திரவாதி மோகினியிடம் ஆலோசனைக்காக சென்றனர். மோகினி தனது மந்திர பலங்களால் மந்திர பொக்கிஷத்தை அடைய உதவ முடியும் என்று உறுதியளித்தாள். அவர்கள் ஆழமான காட்டில் பயணித்து பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டனர். மந்திர பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க அவர்கள் கடைசியில் மந்திர பொக்கிஷத்தை கண்டுபிடித்தனர். ஆனால் ரவிகுமார் அவர்களை வழியிலேயே தடுக்க முயன்றான். மோகினியின் கலைகளால் ரவிகுமாரின் சக்திகளை முடக்கி அவர்களை வெற்றி பெற உதவினாள். நெல்லூர் கிராமம் மீண்டும் அமைதியடைந்தது. மக்கள் சந்தோஷமாய் வாழத் தொடங்கினர். அமரனும் துளசியும் தங்கள் தோட்டத்தை வளர்த்தனர். ஜோதிகா அவரது ஜோதிடக் கலைகளை மேலும் மேம்படுத்தினார். மோகினி தனது மந்திர பயணத்தை தொடர்ந்தாள். இவ்வாறு மந்திர பொக்கிஷத்தின் மாயம் நெல்லூர் கிராமத்தை காப்பாற்றியது. இந்த கதை நம்மை மறக்க முடியாத கதையாக நிற்கின்றது. காலம் சென்று கொண்டிருந்தது. நெல்லூர் மக்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. துளசி தனது தோட்டத்தை மேலும் விரிவாக பராமரித்து அப்பனூர் அமரனின் பெருமையாக வளர்ந்தார். ஒரு நாள் துளசி திடீரென காணாமல் போனார். கிராம மக்கள் அவரை தேடி அலைந்தனர். ஆனால் எங்கு சென்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பனூர் அமரன் மிகவும் கவலையுடன் மோகினியிடம் மீண்டும் உதவி கேட்க சென்றார். மோகினி துளசியின் நிலையை ஆராய்ந்து ரவிகுமாரின் ஒரு புதிய அசுர சக்தி அவரை கடத்தி கொண்டு சென்றது என்று கண்டுபிடித்தார். ரவிகுமார் துளசியை தனது வெற்றிக்காக கொடிகட்ட மீண்டும் ஒரு பிரயாணம். மோகினி, அமரன் மற்றும் ஜோதிகா மீண்டும் ஒரு பெரிய பயணத்திற்கு தயாரானார்கள். அவர்கள் ரவிகுமாரின் புதிய கடவுளின் அரண்மனைக்கு பயணிக்கத் துவங்கினர். இம்முறை அவர்கள் தங்கள் பழைய அனுபவத்தை பயன்படுத்தி மிக எச்சரிக்கையுடன் பயணித்தனர். அவர்கள் வனத்தின் இருண்ட பகுதிகளுக்குள் நுழைய மோகினி தனது மந்திரக் கலைகளை பயன்படுத்தி வழியை கண்டுபிடித்தார். ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ரவிகுமாரின் அசுர சக்திகள் அவர்களை தடுத்து நின்றன. துளசியை மீட்க அவர்கள் எல்லா சோதனைகளையும் கடந்து சென்றனர். டைசியில்
அவர்கள் ரவிகுமாரின் அரண்மனையை அடைந்தனர். அதில் ரவிகுமார் துளசியை கட்டவிழ்த்து வைத்து தனது சக்திகளை அதிகரிக்க முயன்றார். மோகினி, அமரன் மற்றும் ஜோதிகா இணைந்து ரவிகுமாரை எதிர்த்தனர். மோகினியின் மந்திரம், ஜோதிகாவின் கணிப்புகள் மற்றும் அமரனின் தைரியம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. ரவிகுமாரின் சக்தி முழுவதுமாக அழிந்து அவர் தனது அடிமை நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டார். துளசி மீண்டும் தனது தந்தையுடன் சேர்ந்து தனது மகிழ்ச்சியுடன் இருக்கும் வாழ்க்கையை துவங்கினார். பகுதி 10. நெல்லூரின் புதிய ஆரம்பம். துளசியின் மீட்பு நெல்லூரில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மீண்டும் கொண்டு வந்தது. அமரன் தனது மகளுடன் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்.